வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது கிராஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல மொத்தமா 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே ஆவரேஜா ஒரு 50 to 60 மினிட்ஸ் டியூரேஷன். கொஞ்சம் பெரிய சீரிஸ் அப்படின்னே தான் நான் சொல்லுவேன். இந்த சீரிஸ் ஒரு தரமான மர்டர் இன்வெஸ்டிகேஷன் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது கிராஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிடெக்டிவ் அவரோட லைஃப்ல நடந்த சம்பவங்கள் அண்ட் அவர் ஒரு சீரியல் கில்லர் கேஸ்ல இன்வால்வ் ஆகிறாரு. ஸோ அதுல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த சீரிஸ் நகருது. ஆக்சுவலி இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே கிராஸோட மனைவியை ஒரு மர்ம நபர் வந்து சுட்டு கொண்டுட்டு போயிடுறாரு. அந்த வருத்தத்திலே வந்து கிராஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாரு. அந்த டைம்ல தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரியல் கில்லர் கேஸ் ஒன்று வருது. அதாவது ஒரு ஆக்டிவிஸ்ட வந்து ஒரு நபர் கொலை பண்ணிருப்பான். அதுவும் அவரோட கெட்டப் எல்லாம் வந்து மாத்தி விட்டு அவருக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாம் ஊட்டி விட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா கொலை பண்ணிருப்பான். எதுக்காக இதெல்லாம் பண்றான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம்லயே ஒரு பொண்ணையும் கடத்திடுவான். அதுவும் டேட்டிங் ஆப் மூலமா கனெக்ட் ஆன ஒரு பொண்ணையும். எதுக்காக அவன் இந்த மாதிரி வித்தியாசமான முறையில கொலை பண்றான், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, அண்ட் ஆல்சோ கிராஸோட மனைவிக்கு உண்மையிலே என்ன நடந்திருக்கும், அண்ட் அவரை மிரட்டக்கூடிய அந்த அனானிமஸ் கால் பண்றது யாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரீஸ் தான் இந்த சீரீஸ். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர அவுட் ஆஃப் த பாக்ஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான சீரீஸ் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இந்த சீரீஸ்ல அந்த கில்லர் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் அப்படின்றது பயங்கர சுவாரஸ்யமா இருந்துச்சு. சொல்ல போனா ஸ்டார்டிங்லேயே அந்த கில்லர் யாரு அப்படின்றத சொல்லிடுவாங்க. பட் ஏன் அவனோட விக்டிம்ஸை வந்து அவன் வித்தியாசமா டிசைன் பண்றான், அண்ட் அவன் ஏன் வந்து அந்த புக்கை எழுதுறான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமாவே வச்சிருப்பாங்க. ஆல்சோ இதுல மிஸ்ட்ரி போர்ஷன் அப்படின்றது வந்து அந்த டிடெக்டிவோட சைட்ல ரொம்ப சூப்பராகவே ஒன்று மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவருக்கு வரக்கூடிய அந்த அனானிமஸ் கால் யார் பண்ணா அண்ட் அவங்க மனைவிக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்ற அந்த டீடைலிங் அப்படின்றதெல்லாம் டுவர்ட்ஸ் எண்ட் தான் ரிவீல் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆல்சோ இதுல அந்த கிராஸோட கேரக்டர் பாத்தீங்கன்னா பயங்கர பிரில்லியன்டான ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவர் அந்த ஃபேமிலியோட ஜெல் ஆகக்கூடிய அந்த காட்சிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே ஓரளவுக்கு எமோஷனலா நல்லாவே கனெக்ட் ஆச்சு. இன்ஃபேக்ட் தன்னோட ஒய்ஃபோட மறைவுக்கு ஃபீல் பண்ணக்கூடிய அந்த காட்சிகள்லையுமே ரொம்பவே நீட்டா பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த சீரீஸ்ல வந்து பிளாக் லைஃப்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு டாபிக் ரிலேட்டடா ஒரு நீட்டான மெசேஜும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மேக்கிங் வைஸ்மே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்த ஒரு சீரிஸ். ஓவரால் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு கிரைம் த்ரில்லர் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. பட் இந்த சீரிஸ்ல எனக்கு பிரச்சனையா பட்ட விஷயம் அப்படின்றது 8 எபிசோட்ஸ்ல இந்த கதையை சொல்லணுமா அப்படின்ற அந்த விஷயம் தான். கண்டிப்பா இன்னொரு 2 எபிசோட்ஸாவது ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு விதமான லேக் அப்படின்றது மிடில் போர்ஷன்ஸ்ல இருந்துச்சு, அதுவும் இல்லாம இருந்திருக்கும். இது மட்டும் தான் எனக்கு ஒரு சின்ன நெகட்டிவா பட்டுச்சு. மற்றபடி ஒரு தரமான சீரிஸ், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.5 out of 5. இந்த சீரிஸ் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ஏன்னா ப்ராப்பரான அடல்ட் கண்டென்ட் இருக்கு. இதுல ஒரு சில காட்சிகளா இருந்தாலும் ப்ராப்பரான அடல்ட் கண்டென்ட்டே இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.